ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம பிரெயின் தமிழா. இன்றைக்கி நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான வரலாறு பாடப்பிரிவிலிருந்து ஒரு முக்கியமான 25 கேள்விகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கேள்விகளை பார்க்கலாம். ஓகே, முதல் கேள்வி பார்க்கலாம். அகில இந்திய காங்கிரஸில் தொழிலாளர் கூட்டமைப்பு எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ 1929. இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார்? விடை ஆப்ஷன் ஏ வாரன் ஹேஸ்டிங்ஸ். மூன்றாவது கேள்வி, இந்தியாவில் முஸ்லிம்களின் சமூக மற்றும் கல்வி மேம்பாட்டுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எது? விடை ஆப்ஷன் பி அலிகார் இயக்கம். நான்காவது கேள்வி, இந்தியாவில் அந்நியரை எதிர்த்து நடந்த முதல் கிளர்ச்சி எது? விடை ஆப்ஷன் ஏ சன்னியாசி அண்டோலன். ஐந்தாவது கேள்வி, இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பெண்மணி யார்? விடை ஆப்ஷன் ஏ சரோஜினி நாயுடு. ஆறாவது கேள்வி, இந்திய விடுதலை சங்கத்தை நிறுவியவர் யார்? விடை ஆப்ஷன் பி ராஜ்பிகாரி போஸ். ஏழாவது கேள்வி, கார்கில் போரில் ஊடுருவலை பயன்படுத்திய இந்திய இராணுவத்தின் நடவடிக்கைக்கு பெயர் என்ன? விடை ஆப்ஷன் சி ஆபரேஷன் விஜய். எட்டாவது கேள்வி, எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது? விடை ஆப்ஷன் ஏ 1904. ஒன்பதாவது கேள்வி, எந்த வருடத்தில் டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டில் வாணிப தலங்களை நிறுவினர்? விடை ஆப்ஷன் சி 1610. பத்தாவது கேள்வி, முஜாபர்பூர் நீதிபதி கிங்ஸ்போர்ட் மீது வெடிகுண்டு வீசியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ குதிரம் போஸ். 11வது கேள்வி, 1920-21 மாப்னா கழகம் நடைபெற்ற இடம் எது? விடை ஆப்ஷன் பி கேரளா. 12வது கேள்வி, அணு ஆயுத தடை ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எது? விடை ஆப்ஷன் சி 1963. 13வது கேள்வி, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற புகழ்பெற்ற நூலை எழுதியவர் யார்? விடை ஆப்ஷன் சி தாதாபாய் நவ்ரோஜி. 14வது கேள்வி, ஜவஹர்லால் நேரு எந்த நாளில் ராவி நதிக்கரையில் உள்ள லாகூரில் இந்திய சுதந்திர மூவர்ண கொடியை ஏற்றினார்? விடை ஆப்ஷன் ஏ ஜனவரி 1, 1930. 15வது கேள்வி, சுதந்திர இந்தியாவில் நில சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இடைத்தரகர்களை ஒழிப்பதற்கான சட்டம் முதலில் எங்கு ஆலோசிக்கப்பட்டது? விடை ஆப்ஷன் டி சென்னை. 16வது கேள்வி, இந்திய சேவகர்கள் சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார்? விடை ஆப்ஷன் சி கோபாலகிருஷ்ண கோகலே. 17வது கேள்வி, 1876ஆம் ஆண்டு இந்திய சங்கத்தை நிறுவியவர் யார்? விடை ஆப்ஷன் சி சுரேந்திரநாத் பானர்ஜி. 18வது கேள்வி, இந்தியாவில் போர்ச்சுகீசியர் ஆட்சிக்கு உண்மையில் அடித்தளம் அமைத்தவர் யார்? விடை ஆப்ஷன் பி அல்புகர். 19வது கேள்வி, முதலாவது அகில இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிக்கப்பட்ட ஆண்டு எது? விடை ஆப்ஷன் ஏ 1872. 20வது கேள்வி, சென்னை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? விடை ஆப்ஷன் சி 1857. 21வது கேள்வி, இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியை முடிவிற்கு கொண்டு வந்த சட்டம் எது? விடை ஆப்ஷன் ஏ 1852ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம். 22வது கேள்வி, வர்க்க போராட்டமே வரலாறு ஆகும் என கூறியவர் யார்? விடை ஆப்ஷன் டி காரல் மார்க்ஸ். 23வது கேள்வி, இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் யார்? விடை ஆப்ஷன் ஏ அகமது ஆஃப் ஃப்ரைலி. 24வது கேள்வி, கத்தியாவரில் ராஜ்கட் கல்லூரியை நிறுவியவர் யார்? விடை ஆப்ஷன் சி மேயோ பிரபு. 25வது கேள்வி, காந்தி இர்வின் ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எது? விடை ஆப்ஷன் ஏ மார்ச் 5, 1931. மேலும் வீடியோக்களுக்கு நம்ம பிரெயின் தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.